கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. வாரணிந்த முலை மடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர் கோன் பெரும் தேவி கேட்டருளாகாய் கோரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். வாரணிந்த முலை மடவாயாய். ஒரு ஸ்திரீ லட்சணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லித்துங்கிறது மட்டிலும் இல்லை, ஜெகன்மாதா அப்படிங்கிறதுனால வர்ணிக்கலாமே. ஜெகன்மாதா அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டுதானா என்ன வேணாலும் வர்ணிக்கலாம். ஒரு பிள்ளை அம்மாவை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாமே. வாரணிந்த முலை மடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் ரதம் கஜம் துரகம் பதாதி என்கின்ற 4 வகை சேனைகள். அதுல ரதம் முக்கியமா இருக்கிறதுனால தானே மகாரதர்கள் அப்படின்னு பெயர் போர் வீரர்களான ராஜாக்களுக்கு. அதனால தேர் அணிந்த ரதமே பூஷணமா இருக்கக்கூடிய அயோத்தியர் கோன் பெருந்தேவி. அயோத்தியர் கோன் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான் பட்டாபிராமன். அவனுடைய பெரும் தேவினா பட்ட மகிழ்ச்சியாச்சே என்று சொல்கிறார். கேட்டருளாய். கூரணிந்த வேல் வலவன் குகனோடும். குகன் கையில ஒரு பெரிய கூரான வேல் வச்சென்று போனான். காட்டுல நடமாடுறதுனால வேல் யுத்தத்துல வல்லவனாம். பெருமாள் வந்திருக்கிறார் என்று ஓடி வந்தானே அந்த குகன். பெருமாள் அவனை பார்த்து பத்யாம் அபிகமா செய்வ என்று இப்படி திருவடி நோக ஓடி வந்தையேன்னு கேட்டாரே. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்ற அவர்க்கு இன்ன அருள் சுரந்து அவனை இறுக்கி கட்டி கொண்டு தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்று சொன்ன அது ஒரு அடையாளம்ங்கிறார். அதை நேர நின்று பார்த்தது போல ஹனுமான் சொல்றார். சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.